பெருமதிப்புக்குரிய ராவணர் குரல் தோழர்களே, வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். விஸ்வரூபம் எடுக்கும் மோகன்தாஸ். யாருங்க அந்த மோகன்தாஸ்? அவர் தாங்க முன்னாள் அமைச்சர் கந்தசாமியின் நிழலாக இருந்த கிருமாம்பாக்கத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ். பெரும்பாலும் ஒரு தலைவரின் கீழ் நிழலாக இருப்பவர்கள் பலர் அந்த தலைவரையே ஓவர்டேக் செய்து மிகப்பெரிய அரசியலில் சாதனை படைத்துள்ளார்கள். அதற்கு சில உதாரணங்கள் இருக்கின்றது. 70 80 வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் பெருமதிப்புக்குரிய பெத்த பெருமாள் அவர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியில் தொடர்ந்து பல வெற்றிகளை வைத்து வந்தார். அவருக்கு பின்னால் நிழலாக இருந்தது தற்பொழுதைய மக்கள் முதல்வர், மக்கள் மனதில் குடிகொண்ட நமது ரங்கசாமி அவர்கள் பெத்த பெருமாள் அவர்களுடைய நிழலாக இருந்து அவர் சொல்லுகின்ற அனைத்து வேலைகளையும் கச்சிதமாக முடித்து வந்தவர்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நமது பெத்த பெருமாள் அவர்கள் அரசியலில் இருந்து மாயமாக மறைந்துவிட்டார். அப்பொழுது நமது மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் எம்எல்ஏ ஆகி மந்திரியாகி தற்பொழுது மக்கள் மனதில் முழுவதும் குடிகொண்டுள்ள மக்கள் முதல்வராக, புதுவையின் முதல்வராக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்றுதான் மக்கள் தலைவர் என்று அழைக்கக்கூடிய பா. கண்ணன் அவர்கள் மிகப்பெரிய இரும்பு மனிதனாக புதுவையிலுடைய ஒரு அரசியல் மாபெரும் சக்தியாக தொடர்ந்து இருந்து வந்தார். அவர் சபாபதி, அதாவது முருங்கப்பாத்தை சேர்ந்த சபாபதி அவர்களுடைய நிழலாக இருந்து அரசியலில் மிக பெரும்பான்மையுடன் மக்களுடைய செல்வாக்கோடு தனி கட்சி ஆரம்பித்து பெரும் புகழோடு இருந்து வந்தார். அவருக்கு பலர் நிழலாக இருந்தார்கள். அதில் முக்கியமானவர் தான் லட்சுமி நாராயணன் அவர்கள். இப்பொழுது மக்கள் தலைவர் கண்ணன் அவர்கள் அரசியலில் ஜொலிக்க முடியாவிட்டாலும் அவருடைய நிழலாக இருந்த லட்சுமி நாராயணன் அவர்கள் காசுக்கடை தொகுதி, ராஜ்பவன் தொகுதி போன்றவற்றில் வெற்றி பெற்று எம்எல்ஏ இருந்து தற்பொழுது சட்ட அமைச்சராக புதுச்சேரியில் கோலச்சு கொண்டிருக்கின்றார். அதே போன்றுதான் கந்தசாமி அவர்கள் நமது உத்தரவேலு, அதாவது புதுவை சட்டமன்றத்திலே கர்ஜித்துக் கொண்டிருந்த மாபெரும் தலைவராக உலா வந்த உத்தரவேலின் நிழலாக கந்தசாமி செயல்பட்டு வந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீரென்று நமது உத்தரவேல் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட பிறகு நிலைகுலைந்து போன அவர் குடும்பத்திலிருந்து ராஜவேல் அவர்கள் உருவானார்கள். ராஜவேலு அரசியல் சக்தியாக உருவாக்க கந்தசாமி அவர்கள் ராஜவேலின் நிழலாக இருந்து பல சித்து வேலைகள்லாம் செய்து ராஜவேலு எம்எல்ஏவாக, அமைச்சராக தொடர்ந்து பாடுபட்டு வந்தார். இந்த நிலையில் ஒரு காலகட்டத்தில் ராஜவேலுவை எதிர்த்து நமது கந்தசாமி அவர்கள் கிரும்பாம்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றார். கிரும்பாம்பாக்கம் தொகுதி தற்பொழுது ஏம்பலம் தொகுதியாக மாறுதல் அடைந்தது. அந்த ஏம்பலம் தொகுதியில பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற கந்தசாமி அவர்கள் கண்டு ராஜவேலு நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு ஓட்டம் எடுத்தார். ஆனால் தற்பொழுது நெட்டப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்று புதுவையினுடைய உதவி சபாநாயகராக ராஜவேலு இருந்து வருகின்ற நிலையில் நமது கந்தசாமி அவர்கள் சென்ற சட்டமன்றத்திலே சமூக நலத்துறை அமைச்சராக இருந்து 5 ஆண்டு காலம் தொடர்ந்து அமைச்சராக இருந்த சமயத்தில் மக்களுடைய நல்லெண்ணத்தை இழந்துவிட்டார். தானும் தனது மகன் விக்னேஷ்குமாரும் சொத்து சேர்ப்பதிலேயே குறியாக இருந்ததால் மக்களுடைய செல்வாக்கு படிப்படியாக அவருக்கு குறைந்து வந்த நிலையில் லட்சுமிகாந்தன் அவர்கள் என்ஆர் காங்கிரசினுடைய வேட்பாளராக, லட்சுமிகாந்தன் யார் என்றால் உத்தரவனுடைய மகனாவார். அவர் ஏம்பலம் தொகுதியில் வெற்றி பெற்று இப்பொழுது புதுச்சேரி சட்டமன்றத்தில்
சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த நிலையிலே கந்தசாமியின் நிழலாக இருந்த மோகன்தாஸ் கந்தசாமியினுடைய அனைத்து ரகசிய நடவடிக்கைகளும் கந்தசாமிக்கு என்னென்ன சொத்து இருக்கின்றது எல்லாமும் அறிந்த மோகன்தாஸ் தற்பொழுது ஏம்பலம் தொகுதியிலே மக்களின் செல்வாக்கோடு விஸ்வரூபம் எடுத்து வருகிறார். கந்தசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலேயே தலைவராக ஆவதற்கு பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த காங்கிரஸ் கட்சியிலே முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்களும் முன்னாள் முதல்வரும் இந்நாள் பார்லமெண்ட் உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்களும் இருவருடைய ஏழரை கண்பட்டு கந்தசாமி அவர்களுக்கு தோல்விமுகம் அரசியலில் ஏற்பட்டுள்ளது. இந்த சமயத்தில்தான் தற்பொழுது ஏம்பலத்தில் லட்சுமிகாந்தனா மோகன்தாசா என்ற சூழ்நிலையிலே அரசியல் போட்டி உருவாகிக் கொண்டிருக்கின்றது. கள நிலவரம், அதாவது கந்தசாமியுடைய புகழ் பாதிக்கப்பட்டு தற்பொழுது மோகன்தாஸ் அவர்கள் வருங்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு வேண்டிய சூழ்நிலை உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் லட்சுமிகாந்தன் அவர்களுக்கும் கந்தசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய போட்டி வருங்கால சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் என்ற சூழ்நிலை இருக்கின்றது. இந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சியிலேயே பல எதிர்ப்புக்கிடையே உள்ள கந்தசாமி நிச்சயமாக ஏம்பலத்தில் தேர்தலில் நின்றால் வெற்றி பெறுவது கடினம் என்ற சூழ்நிலையும் இருக்கின்றது. அவருடைய மகன் விக்னேஷ்குமாரை இறக்கினாலும் அவரும் ஏம்பலம் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய சாத்தியக்கூறு இல்லாததால் புதுவையில் வேறு ஏதாவது தொகுதியை தேடி ஓட வேண்டிய சூழ்நிலை கந்தசாமிக்கும் அவர் மகனுக்கும் ஏற்பட்டுள்ளது. மோகன்தாஸ் ஏம்பல தொகுதியில் விஸ்வரூபம் எடுத்துள்ளார். தற்பொழுதைய போட்டி லட்சுமிகாந்தனுக்கும் மோகன்தாஸுக்கு தான் என்ற சூழ்நிலை கள சூழ்நிலை இருக்கின்றது. கந்தசாமி அவர்கள் நமது ஏம்பலம் தொகுதியை விட்டு வேறு தொகுதிக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருப்பது மற்ற அரசியல் நோக்கர்கள் மத்தியிலே பெரும் வியப்பாக இருக்கின்றது. இன்னும் தேர்தலுக்கு 3 ஆண்டுகள் இருக்கிறது. யார் ஏம்பலம் தொகுதியில் முன்னணியில் வரப்போகிறார்கள், யார் அடுத்த சட்டமன்ற உறுப்பினராக ஆகப் போகிறார்கள் என்ற கேள்வி ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏம்பலம் தொகுதியில் ஏற்பட்டுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் தற்பொழுது ஏம்பலம் தொகுதியில் மோகன்தாஸ் மிக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதாக மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படிக்கு குரு ராஜாராமன், தலைவர் ராவணக்குரல் இயக்கம். நன்றி, வணக்கம்.